பள்ளியில் அவர்கள் வழக்கம் போல் தங்கள் நண்பர்களுடன் இருந்தார்கள். ஆனால் இப்போது ஒரு சிறிய மாற்றம் இருந்தது. கூட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் உணர்ந்தார்கள். ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, அதுவே அவர்களுக்கு போதுமானது. காவ்யா சில நேரங்களில் புத்தகம் படிக்கும்போது அவள் கவனம் வார்த்தைகளில் இல்லை. அவள் மனம் அந்த மரத்தின் கீழ் நடந்த அந்த மாலைக்கு சென்றுவிடும். அவள் உதடுகளில் தானாகவே ஒரு சிரிப்பு தோன்றும். அர்ஜுனும் அதேபோல். அவன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவன் பார்வை அவளை தேடும். அவள் அருகில் இருந்தால் அவன் மனம் அமைதியாகும். ஒரு நாள் மழை பெய்தது. பள்ளி முடிந்து வெளியே வந்தபோது வானம் முழுவதும் கருமையான மேகங்கள். திடீரென மழை பொழிந்தது. எல்லோரும் ஓடிக்கொண்டே தஞ்சம் தேடினார்கள். காவ்யா ஒரு மரத்தின் கீழ் நின்றாள். ஆனால் மழை அதிகமாக இருந்ததால் அவள் நனைந்து விட்டாள். அந்த நேரத்தில் அர்ஜுன் அவளிடம் ஓடி வந்தான். அவன் கையில் ஒரு குடை. இங்க வாங்க என்று அவன் சிரித்தான். அவர்கள் இருவரும் அந்த குடையின் கீழ் நின்றார்கள். மழை துளிகள் குடையின் ஓரங்களில் விழுந்து சிதறின. சுற்றிலும் சத்தமிருந்தாலும் அவர்களுக்குள் அமைதி. உனக்கு மழை பிடிக்குமா என்று அர்ஜுன் கேட்டான். காவ்யா மெதுவாக தலையசைத்தாள். பிடிக்கும், ஆனால் இப்படி இல்ல என்று சிரித்தாள். இப்படி என்றால் என்று அவன் கேட்டான். அவள் அவனை பார்த்தாள். உன்னோட இருந்தாதான் இன்னும் அழகா இருக்கு என்றாள். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் ஒரு இனிய அதிர்வை ஏற்படுத்தின. மழை இன்னும் கொட்டியது. ஆனால் அந்த குடையின் கீழ் ஒரு சிறிய உலகம் உருவானது. அந்த நாள் அவர்கள் அதிகமாக பேசவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே விஷயத்தை உணர்ந்தார்கள். இந்த உறவு வார்த்தைகளில் மட்டும் இல்ல, அது உணர்வில் இருக்கிறது. காலம் நகர்ந்தது. அவர்கள் காதல் விரைவாக ஓடவில்லை. அது மெதுவாக வளர்ந்தது, ஒரு செடியைப் போல. சில நாட்களில் சின்ன சண்டைகள் வந்தது. ஒரு நாள் காவ்யா கோபமாக இருந்தாள். அர்ஜுன் அவளிடம் பேச முயன்றான். ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை. அந்த மாலை அவன் மீண்டும் அந்த பழைய மரத்தின் கீழ் காத்திருந்தான். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். சில நேரம் கழித்து காவ்யா வந்தாள். அவள் இன்னும் கோபமாக இருந்தாள். என்னடா எப்பவும் நீ லேட்டு என்று அவள் தொடங்கினாள். அர்ஜுன் சிரித்தான். சரி, நான் தவறு, ஆனால் நீ கோபப்படுறது கூட கியூட் தான் என்றான். அவள் கோபமாகவே இருந்தாள். ஆனால் அவள் உதடுகளில் ஒரு சின்ன சிரிப்பு தோன்றியது. அது சரி, இனிமேல் கவனமாயிரு என்றாள். ஆம் மேடம் என்று கிண்டலாக சொன்னான். அந்த சின்ன சண்டை அவர்களை பிரிக்கவில்லை. மாறாக அது அவர்களை இன்னும் அருகில் கொண்டு வந்தது. அந்த மாலை மீண்டும் ஒரு அமைதியான ஒப்புதல். காதல் என்பது எப்போதும் பெர்ஃபெக்டாக இருக்காது. ஆனால் அது உண்மையானதாக இருந்தால் அது ஒவ்வொரு குறையையும் அழகாக மாற்றும். அந்த மரம், அந்த மாலை, அந்த இரு இதயங்கள் இன்னும் ஒரு புதிய நினைவை காத்திருந்தது.